2மே ஒரே மாதிரி. அதில் இருக்கிற பொருள் எல்லாமே இதில் எல்லாமே அதே தான். சேம் எல்லாமே அதே தான். நான் இதுவும் அதுவும் அது ஃபுல்லாக நான் ஓட்டி தான். நீ அந்த ஒலையை பாருங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு. சும்மாவே தூக்கும் ஃப்ரெண்டு. சோனாலிக்கெல்லாம் கொஞ்சம் சருக்குன்னு தூக்கிச்சு. பவர் ட்ராக்கு ரீவேல்யூ சூப்பராக எடுத்தாங்கண்ணா. நான் 6 வருஷம் ஓட்டேன். இழுவைத்திறன்லாம் பக்காண்ணா. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு லோடு போட்டு இது பண்ணால் கூட செகண்ட்லேயே தான் எடுப்பேன். கரம்பில் ஓட்டி போகிறீங்க. கல் இருந்துச்சுன்னா லைட்டாக பட்டாலே அது ஏஞ்சிங்கண்ணா. மற்ற வண்டிலாம் கொஞ்சம் பவர் ஸ்டாரிங் கொஞ்சம் ஆடாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஃப்ரீயாக இருக்குண்ணா. 4-5 பேர் கேட்டுருக்காங்கண்ணா, வண்டி எங்கே எடுத்த அதுமாரி வண்டி எடுக்கணும். இந்த ஊர்லேயே நான் பவர் ட்ராக் எடுத்து கொடுத்துருவோம்னா இப்போ திரும்ப வண்டி மாற்றத்துக்கு கேட்குறாங்க. மற்ற வண்டிலாம் கம்பேர் பண்ண சொன்னால் இந்த வண்டி நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. கலர்லாம் பிடிச்சி தானே எடுத்தேனே. கலர்லாம் பக்காவான கலர் இந்த கலர் இது வச்சு தான் எடுத்தோமே நம்ம. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? நான் தினேஷ்குமார். என் ஊர் கொளத்தூர்ண்ணா. டிஜிட்ராக்கில் 430 டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எங்கே எடுத்தீங்க? எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நான் திருக்கோவிலூரில் எடுத்தேன். நான் அநேகன் மோட்டார்ஸில் எடுத்தேன். எடுத்து ஒரு 5 மாதம் ஆகும்ண்ணா. 5 மாதம் ஆகுது வண்டி எடுத்து. நான் 5 மாதத்தில் வண்டி நல்லா ஓடி இருக்குது. வண்டிலாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வண்டி நல்லா பக்காவாக இருக்குண்ணா. டீசல் மைலேஜ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வண்டி நல்லா கொடுக்குறாங்க. வண்டிலாம் நல்லா இருக்குது. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சுண்ணா. இந்த 5 மாதத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கண்ணா? 5 மாதத்தில் நான் ஒரு 700 மணி நேரம் ஓட்டியிருக்கேண்ணா. 700 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க? 700 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். ஓகேண்ணா. அதிகபட்சமாக என்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க இந்த டிராக்டர்? அதிகபட்சமாக நான் பைலருக்கு யூஸ் பண்ணுறேன். சேடைகளாக எல்லா யூஸுக்குமே நல்லாயிருக்கு. இப்போ ஒரு டிப்பர்லாம் நம்ம லோடிங் ஓட்டணும்னா ஒரு 1000 ரூபாய் டீசல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவேன் நான். அது ஒரு 1500 டீசல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவேன். நல்லா மைலேஜ் தரும். சேடைக்கெலாம் நல்ல மைலேஜ். கொக்கி கலப்புலேருந்து சேடையிலேருந்து எல்லாம் நல்லா மைலேஜ் தரும். ஓகேண்ணா. இப்போ மைலேஜ்னு சொன்னீங்கன்னா இப்போ ரொட்டாவேட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது? ரொட்டாவேட்டருக்குலாம் 4 கன்ஃபார்ம்ண்ணா. 4 வருது. 4 வருது. 3.5 எனக்கு தெரிஞ்சு 3.5 வருது. 4 கொக்கி கலப்பிலாம் 4 தருது. ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ பேலருக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேலருக்குலாம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கட்டு அதிகபட்சமாக போட்டுறீங்க? ஒரு மணி நேரத்துக்கு 40 கட்டு 45 கட்டு. அது இது இடத்த பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி போட்டுருக்கேன். பேலருக்கு எவ்வளோ மைலேஜ் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பேலருக்குலாம் கம்மி தானா. 2 தான் ஒரு மணி நேரத்துக்குலாம். அதிகமாகலாம் போகாது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் டீசல் பார்த்தீங்கன்னா 3.5 to 4 சொல்லிக்கிங்கண்ணா. ஆனால் இப்போ அநேகன் மோட்டார்ஸில் எவ்வளோ சொன்னாங்க? அநேகன் மோட்டார்ஸில் 4 சொன்னாங்கண்ணா. கன்ஃபார்ம் 4 சொன்னாங்க. இப்போ அதை விட இது கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி 2வது சர்வீஸ்லாம் நல்லா மைலேஜ் இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. இப்போ எப்படிண்ணா சர்வீஸ்ன்னு சொன்னீங்க? சர்வீஸ் எப்படி இங்கே வீட்டிலே வந்து பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம் எடுத்து வந்து பண்ணுறாங்க? சர்வீஸ்லாம் வீட்டிலே வந்து பண்ணிடுறாங்கண்ணா. நம்ம ஃபோன் பண்ணால் போதும். ஃபோன் பண்ணி இந்தமாரி அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க கம்பெனிலேருந்து. 300 மணி நேரம் ஓடி இருக்கா, 6 மணி நேரம் ஓடி இருக்கா, சர்வீஸ் பண்ணணுன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் இல்லை இன்னும் ஓடலைன்னு சொன்னால் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் மறுநாளே வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே. இப்போ நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுதுண்ணா உங்களுக்கு? நார்மல் ஆயில் சர்வீஸ்னால் ஒரு 4000 ரூபாய் ஆகுதுண்ணா. இது 4000 ரூபா ஆகுது. 4000 ரூபாய். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா லேபர் வந்து லைஃப் டைம் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாண்ணா. லேபர்லாம் ஒரே ரூபா வாங்க மாட்டேங்கிறாங்கண்ணா. ஓகேண்ணா. நம்மளா வந்துச்சு இவ்வளோ தூரம் வந்து போகிறாங்களே அவங்களுக்கு எதனா கொடுப்போம். நம்மளா கொடுத்தா தான் எல்லாமே. ஓகேண்ணா. அதை மாதிரி இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்க. பேலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிருப்பீங்கன்னா அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வண்டிலாம் ஹீட்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஸ்டேரிங்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். மற்ற வண்டிலாம் நீ பார்க்க சொல்ல இந்த வண்டி ஸ்டேரிங் நல்லாயிருக்கும். வண்டி வந்து ஹீட்லாம் ரொம்ப ஆகாதுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதேமாரி அதில் ஹை லோ மீடியம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா இருக்குது. அதுமாரி ஃபீடு ஹைலாம் போட்டால் பேலர் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது வண்டி. எந்த பிரச்சனையுமே இல்லை. பிடிஓலாம் சூப்பராக இருக்குது. மற்ற வண்டிலாம் கம்பேர் பண்ண சொன்னால் இந்த வண்டி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு? நான் ஓட்டியிருக்கேன். நான் மகேந்திரா ஓட்டியிருக்கேன், சுராஜ் ஓட்டியிருக்கேன், சோனாலிக்கா ஓட்டியிருக்கேன், நியூலாண்ட் ஓட்டியிருக்கேன். எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன். ஓகேண்ணா. இப்போ இவ்வளோ டிராக்டர் ஓட்டும்போது நீங்கள் திடீர்னு டிஜிட்ராக்கில் இது என்ன புது மாடலு நம்ம ஏரியாவுக்கு இந்த டிராக்டர் தான் எடுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம் எப்படி வந்து எடுத்தீங்க? யார் சொல்லி எடுத்தீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ 50 வச்சுருந்தேண்ணா. பவர் ட்ராக்கில்? நான் பவர் ட்ராக்கில் ஹீரோ 50 வச்சுருந்தேன். நம்ம ஊர்லேயே ஒரு 7-8 வண்டி எடுத்து கொடுத்தோம். பவர் ட்ராக்கே எடுத்து கொடுத்தோம். வண்டி அப்படியே எடுக்க சொன்னல எல்லோரும் வந்தாங்க. வேறு கம்பெனிலேருந்துலாம் வந்து வண்டி மாற்றிக்க எக்ஸ்சேஞ்ச் 7 வருஷம் ஆயிடுச்சு மாற்றிக்கினாங்க. 7 வருஷத்துலேயே நான் ஒரு 7000 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டிட்டேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டிக்கு. அப்படியே வண்டி சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவர் சேல்ஸ்மேன் அண்ணன் வந்தார். வண்டி அநேகன் மோட்டார்ஸில் இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி நம்ம அங்கேயே நிறைய ஆஃபர்லாம் நிறைய தந்தாங்க. அதனால் அநேகன் மோட்டார்ஸில் எடுத்துட்டேண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் ஆஃபர்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்தாங்கண்ணா? எனக்கு ஊக் பெட்டு கலப்பை எல்லாம் ஆஃபரில் கொடுத்தாங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ பவர் ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு அந்த டிராக்டர் எடுத்தீங்க. இப்போ பவர் ட்ராக் எப்படி ரீவேல்யூ நல்லா போச்சுங்களா? பவர் ட்ராக்கு ரீவேல்யூ சூப்பராக எடுத்தாங்கண்ணா. நான் 6 வருஷம் ஓட்டேன். 7 வருஷம் ஓட்டேன். 7 வருஷம் ஓட்டி எனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாங்கண்ணா வண்டியை. ஓகே. எடுத்துகிட்டு இப்போ இந்த டிராக்டர் ஆமாம் அந்த டிராக்டர் அப்படியே ரினியூ பண்ணி. ஓகே. இப்போ பவர் ட்ராக்கும் டிஜிட்ராக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னா இருக்குது அந்த டிராக்டருக்கு? அந்த டிராக்டர் நல்ல டிராக்டர் தான். அது எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் சூப்பராக இருக்குது வண்டி.
இதில்னா ஒன்று ஏபிசி மாடல் கொடுத்ததுனால கொஞ்சம் இது நல்லாயிருக்கு. ஃபீடெல்லாம் கொஞ்சம் பிடிஎஃப் ஃபீடு எல்லாம் அதை விட கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது எல்லாமே இதில். ஓகேண்ணா. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிடிஓ கொடுத்துருக்காங்கன்னா, அதுவும் சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க இண்டிபெண்டன்ட் பிடிஓக்கு மட்டும். இப்போ நீங்கள் பேனர்லாம் யூஸ் பண்ணீங்க, அந்த இண்டிபெண்டன்ட் கிளட்ச் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? அது சூப்பராக இருக்குண்ணா. அதில் அதுக்கு தான் சேடை ஓட்டினாலும் அதை தான் நம்ம போட்டாகணும், அந்த கிளச்சு தான் போட்டாகணும். பேலர் கிளர் எல்லாமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிடிஓ பொறுத்த அளவுக்கு பேலர் எல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேரிங் பார்க்கும்போது பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க 2 பம்பு வச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு மூலுக்கு மட்டும் திரும்புறதுக்குலாம் எப்படி இருக்குது? டக்குன்னு கட் ஆகுங்களா? அதாண்ணா இது ஸ்டேரிங் சொல்லவே தேவையில்லண்ணா. மற்ற வண்டிலாம் கொஞ்சம் பவர் ஸ்டேரிங் கொஞ்சம் ஆடாக இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நல்லா எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்குண்ணா. ஓகே. அதே மாதிரி ரிவர்ஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது? நல்லா போகுதுங்களா? ரிவர்ஸ்லாம் வந்து அதான் நான் எப்படி சொல்கிறது, இந்த நான் மீடியம் தான் போட்டு ஓட்டுவேன். சேடையில் மீடியம் செகண்ட் போட்டு ஓட்டுவேன், பக்காவாக இருக்கும் வண்டி. எல்லா வண்டியை விட கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டும். இப்போ விவசாயிகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் வண்டி, நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஏக்கர் நீங்கள் ஓட்டுறீங்க உங்கள் ஏரியாவில்? இப்போ நாங்கள் என் வருஷத்துக்குலாம் ஓட்டுவேன் அதிகமாக 200 ஏக்கர் மேலே ஓட்டுவேன். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக அதிகமாக நீங்கள் தான் ஓட்டுவீங்க? ஆமாம், இந்த ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் 2 வண்டி தான் இருக்குது. இன்னொரு வண்டி மாமாவும் ஒரு வெளிக்கு வேலை போயிடுறாரு, அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஓட்டுறேன். ஓகே. இப்போ இந்த ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி மண் நாங்களாம்? இந்த ஏரியா ஃபுல்லாக களி மண் தானா? இது மாதிரி மண்? இதே மாதிரி மண் தான் ஃபுல்லாக. ஓகே. இப்போ இது மாதிரி மண்ணுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க நீங்கள்? நான் இதுமாரி மண்ணுக்கு நான் ஆர்பிஎம்மே 15 கிட்டலாம் போகுது, 12 13 தான். ஓகே. ஆர்பிஎம்லாம் நான் ஹீரோ 50ல் கூட ஆர்பிஎம் அதிகமாக வச்சுருந்தேன், ஆனால் இந்த வண்டியில் அதிகமாக வைக்கிறதே இல்லை. இது அப்படியே வேகமாக போகுது, நம்ம மீடியம் போட்டால் சர்ன்னு போகுது, அதனால் ஆர்பிஎம்மே வைக்க தேவை. நல்லா மைலேஜ் தட்டு நமக்கு நல்லா இருக்குது வண்டி. ஓகே. இப்போ வண்டியோட கலரும் பார்க்குறது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குண்ணா. உங்களுக்கு கலரை பற்றி நீங்கள் தான் யோசிக்கிறீங்க? கலர்லாம் பிடிச்சி தானே எடுத்தேன், கலர்லாம் பக்காவான கலர் இந்த கலர் இது வச்சு தான் எடுத்தோமே நம்ம. இந்த கலர் டிராக்டர் எடுத்தீங்க? ஆமாம், அந்த கலருக்கோசம் தான் எடுத்தது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எடுத்து 5 மாதம் ஆச்சு. இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க மற்ற டிராக்டர் வச்சுருக்காங்க, வந்து ஓட்டி பார்த்தாலாம் யாராவது இது வரைக்கும் ஏன்னா திரும்ப எடுக்க சொல்லிக்கிறாங்களா? ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்கண்ணா, வண்டி எங்கே எடுத்த அதுமாரி வண்டி எடுக்கணும். இந்த ஊர்லேயே நான் பவர் ட்ராக் எடுத்து கொடுத்துருவோம்லாம், இப்போ திரும்ப வண்டி மாற்றத்துக்கு கேட்குறாங்க. அநேகன் மோட்டார்ஸில் எல்லாம் யூடியூப் பார்த்துட்டு அநேகன் மோட்டார்ஸில் வந்து எடுக்கணும், வா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம என்ன ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்கோம் போய் எடுக்கணும். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் டிராக்டர் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்துருப்பீங்கன்னா டெமோ எதனா ஓட்டி பார்த்தீங்களா? டெமோ ஓட்டி பார்த்தோம். ஒரு நாள் முன்னாடி வந்து ஓட்டி பார்த்துட்டு தான் நான் மறுநாள் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வண்டியை எடுத்தேன். ஓகேண்ணா. வண்டியெலாம் ஓட்டி காமிச்சாங்க. இப்போ எப்படி நான் ஓனர் பேசுகிற விதெல்லாம் நல்லா இருக்குங்களா? ஏன்னா ஓனரில் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. டிராக்டர் கொடுக்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க, டிராக்டர் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை அப்படிலாம் இந்த ஓனர் பொறுத்தளவுக்கு நம்ம எதனா ஒரு பொருள் வேணுன்னா கூட சொன்னால் கூட கரெக்டாக ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, அதை எடுத்தால் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் டிராக்டர் எடுப்பீங்க? ஃபியூச்சரில் இதான் நான் எடுப்பேன், வேறு எதுவும் எடுக்க மாட்டேன். இதான் எடுப்பீங்க? இதான் எடுப்பேன். இதுலேயே இந்த 4 வீல் மூவிங் வந்தால் அது கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன சொல்லுவீங்க? இந்த டிராக்டரில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இப்படிலாம்? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. அந்த கீர் மெத்தடு தான், சைடு கீரு, இந்த ஏபிசிடி மெத்தடு, வண்டி இப்போ ஓட்டுறதுலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஹைட்ராலிக்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா அந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ நீங்கள் பேலருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேலர் யூஸ் பண்ணுறீங்க? ஆம்பல் பேலர் யூஸ் பண்ணுறேன். ஆம்பல் பேலர். இப்போ ஆம்பல் பேலர் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்த்தாலும் அது ஒரு கேஜி ஒரு 550 கேஜி கிட்ட வருமா? வருண்ணா. இப்போ அவ்வளோ கேஜி நம்ம பேக் சைடில் யூஸ் பண்ணும்போது இது ஃப்ரண்ட்டு தூக்காதுண்ணா. நான் வந்து வண்டி நான் பேலர் எனக்கு ஓட தெரியாது சொல்ல, நான் போய் வேறு ஒரு 2 லிட்டர் சொல்ல சும்மாவே தூக்கும் ஃப்ரெண்டு. சோனாலிக்கெல்லாம் கொஞ்சம் சருக்குன்னு தூக்கிச்சு. இந்த வண்டி பொறுத்தாலும் நம்ம அந்த பிரச்சனையே எதுவும் தேவையில்லை, நல்லா பக்காவாக இருக்குது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எத்தனை கட்டுனா போட்டிருக்கீங்க பேலரில்? நான் அதிகபட்சமாக போட்டிருக்கேன், 400 கட்டு போட்டிருக்கேன். 400 கட்டு போட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு போட்டிருக்கேன். ஓகே. அதே மாதிரி இந்த டிராக்டரில் தொடர்ந்து எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கீங்க? தொடர்ந்துலாம் ஓட்டியிருக்கேன், ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் ஓட்டியிருக்கேன். தொடர்ந்து சீசன் நேரமாக இருந்துச்சுன்னா நல்லா அதிகமாக ஓட்டியிருக்கேன். சீசன் நேரம்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஓடும். ஓகே. இப்போ டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டிப்பர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேண்ணா. ஓகேண்ணா. இப்போ இதில் டார்க்னு பார்த்தீங்கன்னா 70 ரொம்ப அதிகமாக கொடுத்துறாங்க. அதாவது இந்த 50 HP இருக்கிற கேட்டகரியிலே இதனுடைய டார்க்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணும்போது இழுவை எந்த அளவுக்கு இருக்குது? இழுவை திறன்லாம் பக்காண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு லோடு போட்டு இது பண்ணால் கூட செகண்ட்லேயே தான் எடுப்பேன். வண்டி திணறன்ற பேச்செலாம் இல்லை, சல்லுன்னு போவோம், சல்லுன்னு வரும். நம்மளுக்கு டீசல் மைலேஜஸ் நல்லா தரும். இப்போ சேத்துக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணிப்பீங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ ஆயிரத்தில் ஓட்டியிருக்கீங்க சேரில் இவ்வளோ 1000க்கு மேலே, இடுப்பு 1000க்கு மேலே ஓட்டியிருக்கேன் நான். வண்டி இந்த திணறன்ற பேச்சே இருக்காது. வண்டி வந்து ஒரு சேத்துல போகுது சொன்ன நம்புங்களா? என்னண்ணா இடுப்பாயின்னு சொன்னீங்களா, இப்போ நம்புங்களா? ஆனால் ஒன்றும் இல்லை, இடுப்பாயினா நான் நீங்கள் அப்போ வந்து தான் நான் காமிச்சிருப்பேன். அப்படியே திரும்பி பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒலை தான். ஆமாம், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் அத்தருக்கு பாருங்கள், அதுவும் ஃபுல்லாகவே ஒலை தான். அது ஃபுல்லாக நான் ஓட்டி தான். நீ அந்த ஒலையை பாருங்கள் எவ்வளோ ஆயம் இருக்குன்னு. ஆமாம், இது பார்க்கும்போதே எப்படி பார்த்தாலும் ஒரு அடிக்கிட்ட வரும். அதுக்கு மேலே இருக்குது. இது பூரா கைனி மண்ணுங்கண்ணா. கைனி மண்ணு சொல்ல ஆயம் போகும், சரியான ஆயம் போகும். இப்போ அந்த மாதிரி ரோட் ரன்னிங்னு போகும்போது அதிகபட்சமான ஸ்பீட் எவ்வளோ போகுது? ஸ்பீடு போதுண்ணா, 25 மேலே ஸ்பீடு போதுண்ணா. அது ஆர்பிஎம் அதில் இருக்கிற ஆர்பிஎம் ஃபுல்லாகவே போதும். வண்டி நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது வண்டி. ஓகே.
வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிண்ணா இருக்குது, நல்லா இருக்குங்களா? அதான் வண்டி சவுண்ட்லாம் நல்லா இருக்குண்ணா. ஐடியல்லாம் சொல்லவே தெரியல, நல்லா பக்காவாக இருக்குது. ரேஸ் மட்டும் கொஞ்சம் வச்சா கொஞ்சம் அதிகமாக சவுண்டு தெரியுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 சென்சின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி ஏடிடிசின்னு சொல்லிட்டு அது எப்போ யூஸ் பண்ணிருக்கீங்களா? எதுனா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிங்களா இந்த ஆ கலர்? அது வந்து நீ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வண்டி வண்டி ஓட்டிமே கரம்பில் ஓட்டின்னு போகிறீங்க, கல் இருந்துச்சுன்னா லைட்டாக பட்டாலே அதே ஏஞ்சிங்கண்ணா, அதே ஏஞ்சிடுது. அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன ஈஸியாக இருக்குது? அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு கலப்பை அதிகமாக அடிப்பாகாது, கார் லூஸ் ஆகாது. ஒரு சில வண்டியெலாம் அப்படியே போயினே இருப்போம், கார் அடிக்கும், கார் அடிச்சிட்டுனா போல்ட்லாம் லூஸ் ஆகும், அதை நம்ம பார்க்காம போயினே இருப்போம். இது சர்க்குன்னு தூக்கிது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன போய் நம்ம இறக்கிறோம், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ இதில் வீல் ஸ்லிப்பேஜ் இது வரைக்கும் ஆயிருக்குங்களா? நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சேடை ஓட்டும் போது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆனது இல்லைண்ணா. அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வண்டி பக்காவாக இருக்குதுண்ணா. வண்டி சேடெல்லாம் ஓடுறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி ரொட்டவேட்டர்னு பார்க்கும்போது எந்த கம்பெனி ரொட்டவேட்டர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து சத்தியமான் நல்லா இருக்குண்ணா, எப்பயுமே சத்தியமான் இருக்கேன். இப்போ கிங் லோட்டர் போட்டுருக்கேன், இவங்க கிங் லோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கலப்பையும் நல்லா இருக்குது. இந்த பின்னாடி தள்ளுறது, அந்த சத்தியமான மாரி மேலே தூக்குறது, அந்த இதுவில் மேலே தூக்கின்னு உடஞ்சிருக்கான், அதெல்லாம் எதுவுமே இல்லை இதில். இப்போ யூஸ் பண்ணுற ரொட்டவேட்டர் கம்பெனி பேர் என்ன? ரோட் கிங்ண்ணா. ரோட்டா கிங். ரோட்டா கிங். ரோட்டா கிங். இப்போ சக்திமானுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக தெரியுது? ரெண்டுமே ஒரே மாதிரி, அதில் இருக்கிற பொருள் எல்லாமே இதில் எல்லாமே அதே தான், சேம் எல்லாமே அதே தான். இதுவும் அதுவும் ஓகேங்கண்ணா. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா யாரெல்லாம் எடுக்கலாம்ண்ணா? என்னண்ணா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் எடுக்கலாம்? சொந்தமாக ஓட்டுறவங்க எடுக்கலாமா, வாடகை ஓட்டுறவங்க அண்ணா வாடகை ஓட்டுறவங்க எடுத்தால் தானே அவங்களுக்கு இது பெனிஃபிட்டு. நீ சொந்தமாக ஓட்டி ஓட்டாலும் பெனிஃபிட் தான், வாடகை ஓட்டுறவங்களாம் நம்மளுக்கு எங்கே போய் பார்க்க போனாலும் டீசல் மைலேஜ் பார்ப்போம், விவசாயிகளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டி கொடுத்தா அந்த வண்டி கரெக்டாக ஓட்டுதுப்பா அப்படின்னு பார்ப்பாங்க, அதெல்லாம் தான் இந்த வண்டி எடுக்கலாண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஓகேண்ணா. இப்போ ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை கத்தினா யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நான் 36 கட்டி 36 கத்தி யூஸ் பண்ணுறீங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் எங்ககிட்ட இந்த தகவல் வருது, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ்.